தக் லைஃப் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ. ஸோ படம் எப்படி இருக்க போகுது தெரியல. ஓகே, என்ன மாதிரி யாரெல்லாம் FDFS வந்துக்கிட்டு இருக்கீங்க, போயிட்டு வந்துட்டு ரிவ்யூ கொடுக்குறேன். ஸோ படம் பார்த்தாச்சு. படம் செமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நான் வந்து மெயினாக வந்தது A.R. ரஹ்மானோட மியூசிக்கும் மணிரத்னம் அப்புறம் சிம்பு. ஓகே, ஸோ படம் ஓவரால் வந்து செம்மையாக இருக்குது. படம் என்ன கதை அதெல்லாம் நம்ம அதை பற்றிலாம் ஒன்றுமே பேச வேணாம். வந்து அந்த படத்தை வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் வந்து பார்க்கணும், என்ன கதைனே தெரியாமல் வந்து பார்க்கணும். அதுதான் வந்து செம்மையாக இருக்கும். ஸோ ஸ்க்ரீன் பிளே செம்மையாக இருக்குது. ஸோ அது வந்து கேங்ஸ்டர் மூவி. ஒரு கேங்ஸ்டர் லைஃப்பில், ஒரு கேங்ஸ்டராக இருக்கிறவங்களோட லைஃப்பில் நடக்கிற ஸ்டாரி, இவ்வளோ தான். ஓகேவா? ஸோ செம்மையாக இருக்குது. ஸ்டாரி போரிங்கே இல்லாமல் கரெக்டாக போயிட்டுருக்கு. ஆனால் கமல் ஹாசனோட அந்த நடிப்பு வந்து உண்மையாக செம்மையாக இருக்குது. இன்டர்வல் முடிஞ்ச பிறகு ஒரு சீன் வரும்ல, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து பேசுகிற மாதிரி, அந்த சீன்லாம் வந்து செம்மையாக இருக்கும். அதெல்லாம் நீங்கள் அப்படியே அமைதியாக ரிலேக்காக பார்த்தா அந்த சீன்லாம் வந்து என்னடா நடிக்கிறாங்க அந்த அளவுக்கு இருக்கும். அவ்வளோ செம்மையாக இருக்குது படம். கன்ஃபார்மாக தேட்டரில் பார்க்க வேண்டிய படம். இது வந்து தேட்டரில் பார்க்க வேண்டிய படம். நிறைய சீன் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்கும். கமல்ஹாசன், நாசர் இவங்களாம் பார்க்கும்போது. அப்புறம் இன்னொன்று வந்து ஸ்டாரி வந்து இந்த உள்ளுக்கு போய் அப்படி வராது. படம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே ஸ்டாரி ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் மிஸ் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேருந்து கரெக்டாக பாருங்கள். எனக்கு வந்து உண்மையாகவே A.R. ரஹ்மானோட மியூசிக் இந்த படத்தில் உண்மையாக பெஸ்ட் பிஜிஎம்லாம் செம்மையாக இருக்குது. அண்ட் ஒரிஜினல் கேங்ஸ்டர் மூவி அதான். ஸோ ஓகே, பாய். நீங்கள் பார்த்துட்ட பிறகு நான் சொல்கிற மாதிரி ஃபீல் உங்களுக்கு இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? விண்வெளி நாயகா.